எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் முன்னேற்றத்திற்கான காலமாகவும் அமையணும்னு நாங்கள் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகின்ற கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நீங்கள் எப்படி திருச்செந்தூர் சென்று வழிபடணும்னு தெரியணுமாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலம் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே முருகன் திருக்கோவில்னே சொல்லலாங்க. மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காகவே சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு. பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வெற்றிமலை கவிராயர்னு முருகப்பெருமானை நேரில் வந்து அருள் புரிந்த தலன்னு திருச்செந்தூர் சொல்லப்படுதுங்க. திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா பலரது பிரச்சனைக்கு ஒரு பரிகார தலமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு கோவில்னே சொல்லலாம். ஆனால் திருச்செந்தூர் தலத்துக்கு எப்படி சென்று வழிபடணும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியணுமாங்க. எப்படி வழிபட்டால் நீங்கள் முருகனுடைய முழு அருளும் கிடைக்கும், தலையெழுத்து மாறிடும்னு வாழ்வில் மகிழ்ச்சி நிறைன்னு பலருக்குமே இன்றும் தெரியாதுன்னே சொல்லலாம். திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெற முடியும் என்பது இந்த பதிவில் தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக வாங்க. திருச்செந்தூர் கோவில் பார்த்திங்கன்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்குங்க. மற்ற கோவில்கள் 5மே படை வீடுகளாக சொல்லப்படுகிற திருச்செந்தூர் கோவிலில் மற்றவை மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் வேண்டுன்னு மகிழ்ச்சி கிடைக்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் தாங்க முருகப்பெருமான்னு சொல்லலாம். முருகனை வழிபடுவதற்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிறாங்களாம். குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு, குருவர்கள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டம் தீரன்னு, தோஷங்கள் நீக்குவதற்கு பலரும் பார்த்தீங்கன்னா இன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தாலே சரியாகணும் பரிகாரமாக சொல்வீங்க. திருச்செந்தூர் சென்றுமே வரக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுன்னு தலையெழுத்து மாறிவிடுதுன்னு சொல்ல முடியாதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போய் வந்து கூட ஒன்றுமே நடக்கலன்னு புலம்பவங்களும் இருக்கிறீங்கள. எப்படி நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க. முருகன் நம்மை காண வேணும்னு நாம் தான் முக்கியமாக. திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கணும். வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து முருகனோடு மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைன்னு தேவைகள் கவலைகள் இருக்கலாங்க. ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனை நீங்கள் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும். மனதார நீங்கள் முருகன்னு அழைத்தா நீயே துணை, உன்னை எனக்கு தவிர வேற யாரும் இல்லை, நீயே என்னை காப்பாற்றணும்னு வேண்டிக்கோங்க. நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு சொல்லி தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் திருப்புகள் படிக்கணுமாங்க. தினமும் நீங்கள் வீட்டில் திருப்புகள் படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருவால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைவேறுவதை நீங்கள் உணர முடியுங்க. கனவில் இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே முருகனை வந்து சில அறிகுறிகள் காட்டுவாராங்க. அவர் சொல்லும் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடுன்னே சொல்லலாம். முருகனையே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாருங்க. திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நீங்கள் நாளைக்கு நெற்றில் குளிக்கணும். அதற்கு பிறகு தாங்க கடலில் நீராடணுமா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவிலில் சிதற்காய் விட்டு வழிபடணும். திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்குதுங்க. அங்கு நீங்கள் சென்று வழிபடணும். பிறகு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணுங்க. அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபடணுமா.
அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபடுனுங்க. கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு தாங்க அங்கு அர்ச்சகரிடம் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க. பன்னீர் இலையில மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நரம்புகள் இருக்குதுங்க. இந்த இலையில வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய 12 கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக சொல்லப்படுது. பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் தான் காட்சியளிப்பார். அவரை நீங்கள் வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்வது, வழிபடுவது சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்றிடுங்க. இரவு அங்கே தங்கிடணும். வியாழக்கிழமையில தாங்க முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நேரனே சொல்லலாம். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலமாக சொல்லப்படுவதால் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறாரு. திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் நீங்கள் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருக்கணுமா. அப்போது தான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் கதிர்களையும் நீங்கள் பெற முடியுங்க. இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் சிறப்புமிக்க ஆற்றல்கள் அதிகம் நிறைந்ததாக சொல்லப்படுவதுங்க அறுபடை வீடுகள் தான். இந்த அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கக்கூடிய தலங்கள், அதிசயங்கள் பல நிகழக்கூடிய ஒரு அற்புத தலமாக தாங்க திருச்செந்தூரும் பழனி திருத்தலமும் அமைஞ்சிருக்குது. அசுரங்களை வதம் செய்து தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வழிபடுபவங்க அதிகம் பேர் இருப்பீங்க. திருச்செந்தூர் முருகனை வழங்கினால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும்னு சொல்லப்படுதுங்க. அவரை வீட்டில் நாம் இருந்தபடியே எப்படி வழிபடலாம், முருகனுடைய அருளால் கஷ்டங்கள் அனைத்து தீரும் என்பதை இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா வாழ்வில் ஏதாவது ஒரு மனக்குறை, கவலை, கஷ்டம்னு இருக்க தான் செய்யும். சிலர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி வந்ததுன்னு, இது எப்படி தீர்க்க போகிறோன்னு கூட வழி தெரியாமல் இருப்பீங்கள்ல. தனக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, நிம்மதி இல்லை, சரியான வேலை இல்லைன்னு, பார்க்கும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்லைன்னு, மனதளவில் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு உழைத்துமே முன்னேற்றம் இல்லைன்னு, இருக்கின்ற காரியங்களில் ஏதாவது ஒரு தடை, சிக்கல்னு, எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா தோல்வியாக போய் முடியுதுன்னு புலம்பி தவிப்பவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாட்டில் எப்படி வழிபடணும், வீட்டிலே எப்படி வழிபடணும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறோம். திருச்செந்தூர் முருகன் பெருமானுடைய படம் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து எடுத்து வச்சுக்கோங்க. 6 வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூக்களை உங்களுடைய கைகளாலே ஊசி நூலால் மாலை போல கோர்த்து கட்டுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைத்து போடுங்க. தாமரை மாலையை போட்டுட்டு, முருகா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம் அனைத்தையுமே நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு மறந்தார வேண்டிக்கோங்க. முருகா, நீ ஒருவன் மட்டும் எனக்கு துணை. உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனையில், துன்பத்தில் இருந்து காப்பாற்ற வேறு யார் இல்லைன்னு, என்னுடைய துன்பங்களை தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லைன்னு திருச்செந்தூர் முருகனை, செந்தில் ஆண்டவனை மனதார வேண்டிக்கோங்க. அவருடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டு, முருகா காப்பாற்றுங்கள், கவலைகள் தீர்ப்பார்னு முழுவதாக நம்பி இந்த பிரார்த்தனை செய்யணுங்க. இதே போல் நீங்கள் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தாமரை மலர் கட்டி போட்டு 9 வாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் நிறைவடைவதற்குள்ளாலே வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்ணார உணர முடியுங்க. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களிலும் முருகனுக்கு துதி பாடல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். வேறு எந்த மந்திரமும் தெரியலன்னா கூட ஓம் சரவண பவ எனக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கான மிக எளிய வழிபாடு தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகின்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி திருச்செந்தூர் கோவிலுக்கு எப்படி சென்று வழிபடலாம் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.